ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நத்திங் 4A இந்த ஃபோன் வந்து நம்ம கடையில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 44,000 சரிங்களா. 8GB 256 அன்பாக்சிங் பாருங்கள், அப்படியே ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்த்துடலாம். இந்த ஃபோனோட சைஸுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6.78 வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. டைமென்ஷன் பார்க்கும்போது 8.6 mm வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டுன்னு பார்க்கும்போது 204 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு 200 கிராமுக்கு மேலே தான் இருக்கும். டிசைன் பாருங்கள், பிளாக் கலர் தான் கஸ்டமர் கேட்டாங்க, அவங்க கேட்ட கலரே வந்து எடுத்து கொடுத்துட்டேன். இது போக ஒயிட் கலரும் அவைலபிள் தான் நம்மக்கிட்ட சரிங்களா. கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான், 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அமுலெட் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1 பில்லியன் கலர் சப்போர்ட் ஆகும். 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் இருக்குது. 4500 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1224 × 2720 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டி வந்து 440 கொடுத்துருக்காங்க சரிங்களா. அல்ட்ரா HDR இமேஜ்லாம் வந்து ஈஸியாகவே சப்போர்ட் ஆகும் இந்த ஃபோனில், எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு Android 16 வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் கொடுக்குறாங்க. நத்திங்கோட OS வந்து 4.1 கொடுக்குறாங்க. உங்களுக்கு 3 வருஷம் மெயின் அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் அப்டேட்டு உங்களுக்கு Snapdragon 7S Gen 4 ஒரு நல்ல ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. 4nm சிபியூன்னு பார்க்கும்போது Octa Core கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ்னு பார்க்கும்போது Adreno 810 கொடுத்துருக்காங்க. 8GB 128, 8GB 256, 12GB 256 மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது சரிங்களா. UFS வந்து 3.1 கொடுத்துருக்காங்க. கேமரான்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா வந்து 50 மெகாபிக்சல் வந்து 24 mmல ஒய்டு கொடுத்துருக்காங்க. பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ வந்து அது ஒரு 50 மெகாபிக்சல் வந்து 18 mmல கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா ஒய்டு வந்து 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க 15 mmல. LED ஃப்ளாஷ் சப்போர்ட் உண்டு, பெனாரோமா சப்போர்ட் இருக்குது, அல்ட்ரா XDR சப்போர்ட்டும் உண்டு. 4K 13 fps வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் இருக்குது, 22 mm ஒய்டு கொடுத்துருக்காங்க. 1080p 13 fps வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். லவுட் ஸ்பீக்கர் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் இந்த ஃபோனில் வந்து கிடையாது. வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. Type-C to வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டியூயல் பேண்டு Wi-Fi டேரெக்டாக சப்போர்ட் ஆயிரும். ப்ளூடூத் வந்து 5.4 கொடுத்துருக்காங்க. NFC இந்த ஃபோனில் இருக்குது, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ரேடியோ ஆப்ஷன் இந்த ஃபோனில் கிடையாது. ESP வந்து Type-C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 OTG சப்போர்ட்டும் உண்டு. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் இந்த ஃபோனில் கிடையாது. உங்கள் அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் வேணும்னா கண்டிப்பாக ஒரு 60,000-70,000 வாங்குற மாதிரி இருக்கும். நத்திங்கில் நீங்கள் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட்டே வந்து வித்தின் செகண்டில் வந்து லாக் ரிமூவ் பண்ணி கொடுக்குது. இந்த ஃபோன் வந்து நம்ம தளபதி மொபைல்ஸில் அவைலபிள் தான். இந்த ஃபோன் வேணுன்னா கண்டிப்பாக நம்ம கடையில் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 5400 mAh கொடுத்துருக்காங்க சரிங்களா. 64 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ளே வந்து உங்களுக்கு கேபிள் மட்டும் தான் இருக்கும், அடாப்டர் இருக்குது, தனியாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பிங்க்கு, ஒயிட்டு, பிளாக்கு, ப்ளூ கலரை வச்சு ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். கண்டிப்பாக அந்த ஃபோன் வேணுன்னா கண்டிப்பாக வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.